குட் மார்னிங் மிஸ். வெரி வெரி குட் மார்னிங் பிள்ளைங்களா. இன்னைக்கு நான் கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் எல்லாரும் கரெக்டாக பதில் சொல்லணும்னே. ஐயோ, இந்த மிஸ் இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போகுதுன்னு தெரியலையே. என்னதான் கேட்காங்கன்னு தெரியலையே, சும்மா அடிச்சு விட்ற வேண்டியதான். பிள்ளைங்களா, மாவீரன் நெப்போலியனை பற்றி சொல்லுங்க. மிஸ், நெப்போலியனால தான் எங்க வீட்டுல சண்டையே நடக்கு. என்னால சொல்கிறா நீ? எங்க அப்பா டெய்லி நெப்போலியனை போட்டு தான் சண்டை போடுவாரு. மிஸ், எங்க தாத்தாவும் நெப்போலியன் இல்லாம இருக்க மாட்டாங்க. ஏ பிள்ளைகளா, நீங்கள் எந்த நெப்போலியனை சொல்கிறீங்க? எங்க அப்பா டெய்லி ஒயின் ஷாப்ல இருந்து வாங்கிட்டு வருவாங்களே, அந்த நெப்போலியன். அட கூமுட்டை போய் எவ்வளோ மாவீரன் நெப்போலியனை பற்றி கேட்டால் ஒயின் ஷாப் நெப்போலியனை பற்றி பேசுறியா? பிச்சு போடுவேன் பிச்சு. என்ன கொஸ்டின் கேட்குறேன்னு காதில் வாங்கிட்டு கரெக்டாக பதில் சொல்லணும். அப்பா குடிக்கிற நெப்போலியன், தாத்தா குடிக்கிற நெப்போலியன்லாம் பேசக்கூடாது. அடுத்த கேள்வி, உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி, உங்களுக்கு பிடிச்ச கேள்வி. நமக்கெல்லாம் சாப்பாடு எதுலேருந்து கிடைக்குது? மிஸ், நான் சொல்றேன் மிஸ். அரிசியிலிருந்து வருது. பாத்தியலா எப்படி டான்னு பதில் சொல்கிறானு. நல்ல பிள்ளை, அவளை பார்த்து எல்லாரும் கற்றுக்கிடுங்க. சொல்லுமா, அரிசி எதுலேருந்து வருது? பக்கத்து தெருவு முருங்கை ஸ்டோர்ல இருந்து வருது மிஸ். மிஸ், இவ சொல்ற தப்பு மிஸ். எங்க தெருவில் தான் மிஸ் பெரிய கடை இருக்கு, அங்கிருந்து தான் எல்லா இடத்துக்கும் போகுது. அரிசி எந்த தாவரத்துலேருந்து வருதுன்னு கேட்டால் நீங்கள் எந்த கடையிலேருந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மூளை இருக்கா இல்லை கலத்தி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்தீங்களா? தாவரமா மிஸ்? மரத்துல இருந்து தான் பறிப்பாங்க போல மிஸ். உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்டேன் பாரு. ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும் என்ன செய்யனே தெரில, போங்க உங்களை வச்சு. சரி, வேறு கேள்வி கேட்க, ஒழுங்கா பதில் சொல்லுங்கள். சரி, சத்ரபதி சிவாஜி பற்றியாச்சும் சொல்லுங்கள். மிஸ், சத்ரபதியில சரத்குமார் தான் நடிச்சிருக்காரு, சிவாஜி நடிக்கல மிஸ். மிஸ், சிவாஜி திருவிளையாடல்ல மிஸ் நடிச்சிருக்காரு. போய் உங்களுக்கு மிஸ்ஸாக போட்டாங்க பாரு. இதுக்கு பதிலாக பேசாமல் 4 மாடு மேய்க்க போயிருக்கலாம் போல. பிள்ளைகளா, என்னை கோவப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்காதுங்க. இதுதான் லாஸ்ட் கேள்வி, கரெக்டாக பதில் சொல்லணும்னே. செல்கள் பற்றி சொல்லுங்க. மிஸ், நீங்க எந்த செல் கேக்கீங்க? ஆப்பிளா சாம்சங்கா? நான் சொல்றேன் மிஸ், நான் சொல்றேன். சரி உனக்காக தெரிஞ்சிருக்க, சொல்லு பாப்போம். இந்த செல்லுலாம் கடையில் வாங்குறதோட ஆன்லைனில் வாங்கினா மட்டும் தான் விலை கம்மியாக இருக்கும். ஆமா மிஸ், எங்க அப்பா கூட அப்படிதான் வாங்கினாங்க. ஆன்லைன்ல புக் பண்ணிட்டா வீட்டுல கொண்டு வந்து தந்துருவாங்க மிஸ். அடக்கி இருக்கு கோவா பயவில்லை. ஆனால் தாவரங்களில் உள்ள செல்லை பற்றி கேட்டால் நீங்கள் வீட்டில் இருக்கிற செல்லை பற்றியா பேசிகிட்டு இருக்கேன்? ஒரு கேள்விக்காச்சும் ஒருபடியாக பதில் சொல்லிடலாம். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்குள்ள எனக்கு எல்லாம் மறந்து போயிரும் போல. பாடம் படிக்கிறதை விட அதிகமாக படத்தையும் செல்லையும் தான் நம்ம பார்க்குறீங்க போல். ஒரே முந்திலாம் காலையில் எழுந்திரிச்சோன்னு பாட புத்தகத்தை தான் எடுத்து படிப்போம் நாங்கள். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னு உங்கள் அப்பா கிட்ட இருந்து அடித்து பிடிச்சி செல்லை தான் பிடிங்கி பார்க்குறீங்க போல். நைட்டு புத்தகத்தை எடுத்து படிக்கிறதே கிடையாது போல். டிவியை பார்த்து தான் தூங்குறீங்க போல். வேறு எங்கே விளங்குங்க நீங்களா? எல்லாரையும் கேள்வி கேக்குறீங்களா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், பதில் சொல்லுங்க. ஒன்று நினச்சிதான் எனக்கு பெருமையாக இருக்குமா. கேளு, இந்த கிளாஸுக்கே நீயாச்சும் ஒரு விடிவெளியாரு. சொல்லு, என்ன கேள்வி கேட்கணும் கேளு. தமிழ் புத்தாண்டு என்னைக்கு? இதுதான் உனக்கு கேள்வி அம்மா. சரி பரவாயில்ல. தமிழ் புத்தாண்டு வந்து சித்திரை 1. தை 1 சொல்றாங்க, நீங்க சித்திரை 1 சொல்றீங்க. சின்ன பசங்க முன்னாடி எங்களை ஏமாத்தலான்னு பாக்கீங்களா? நம்ம ஆதி காலத்துல இருந்தே சித்திரை 1 நம்ம தமிழ் புத்தாண்டை கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ தான் இடையில கொஞ்சம் பேர் வந்து தை 1 தான் தமிழர் புத்தாண்டுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஒன்று நினைச்சா எனக்கு பெருமையாதமா இருக்கு. இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல நீயாச்சும் கொஸ்டின் கேட்கணும்னு கேட்டிய. பிள்ளையா எல்லாரும் அவளுக்கு கை தட்டுங்க. அப்பமாச்சும் முடிச்சுக்கிறீங்களான்னு பார்ப்போம். என்னெந்த அதிகாரிகள் பண்ற கூத்து!